எப்படி வருகிறது வாசனை? வாசனை அடி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கிழிக்கப்பட வேண்டும். நாம் பாடு நிந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நாம் பொய் குற்றச்சாட்டு உட்படுத்தப்பட வேண்டும். எல்லாரால் அற்பமாக எண்ணப்பட வேண்டும். எல்லாரும் நம்மை பார்த்து என்று இகழக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நான் ஆகாதது எண்ணப்படும் பொழுதுதான் பரலோக தேவனுக்கு நாம் முன்பு நாம் வாசனை இருக்கு. இப்படி எண்ணப்படும் பொழுது, எல்லாராலும் இப்படி பேசப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியை காத்துக்கொள்கிறோமா இல்லை நம்ம டென்ஷன் ஆகிறோமா? சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க உபத்திரம் இல்லாத வரைக்கும் அவர் மகா பரிசுத்தவான்கள். அவர்களுக்கு மேலே அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வந்தா போதும், யாராவது ஒரு சின்ன முள் போய் அடித்து இதழ் கொஞ்சம் கிழிந்தால் போதும், என்ன உண்டாயிரும்? அப்படியே கோபம் கொப்பிடிச்சிட்டு இருப்பாருங்க. அப்பதான் தெரியும், ஓஹோ இந்த பாம்பு நல்ல பாம்பு, நாம நினைச்ச பாம்பு அல்ல அப்படின்னு தோன்றிவிடும் பாருங்க. ஹல்லேலூயா. நாம் அப்படி இல்லை நினைக்கிறேன். ஆக இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்றேன். அன்பான பிள்ளைகளே, இப்ப